சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கஞ்சா கடத்தி விற்பனை செய்த வழக்கில் தாவேக நிர்வாகி பூபதி ராஜா உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெனிஃபர். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலாக சேலம் மாவட்டத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இந்த போதைப் பழக்கத்தை அதிக அளவில் விடுவது தாவேகா நிர்வாகிகள் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மூளைப்பாதை என்ற பகுதியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு இருக்கும் போது 3 இருசக்கர வாகனங்களில் வந்த இளைஞர்களை சோதனை செய்த போது அந்த இளைஞர்கள் கையில் சுமார் 12 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது அதில் இதில் முதல் குற்றவாளியாக, அதாவது இதற்கு மூளையாக செயல்பட்ட தாவேகா நிர்வாகி, சேலம் பெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகி பூபதிராஜன் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பூபதிராஜன் மற்றும் அவர்களது நண்பர்கள் 5 பேர் என மொத்தமாக 6 பேரை தேவூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு கைது செய்தனர். இவர்கள் அனைவரும் சேலம் மத்திய சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின் பேரில் இவர்கள் 6 பேர் மீதும் குண்டர் சட்டம் வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான நகல்களை அந்தந்த 6 பேரிடமும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தாவேகா நிர்வாகி பூபதிராஜா மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் தொடர்ந்து இது போன்ற போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கு அவர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே பூபதிராஜன் உட்பட 6 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.